ஏகே நடிப்புல வெளிவந்த குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு படம் வெற்றி படமா, தோல்வி படமா அப்படிங்கிறத டிசைட் பண்றது ஹீரோ ஒரு மெயின் ரோல் இருந்தாலும், அந்த படத்துக்கு முக்கியமா வில்லன் ரோல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெற்றி படத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம். அது இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது, கதை ரொம்பவே முக்கியம். கதையில சென்டிமெண்ட் அப்படிங்கிறதும் முக்கியம். அது இந்த படத்துல இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு. ஏன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட், பையன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும் போது அப்பா எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிற சென்டிமெண்ட்டும் அருமையா இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையுமானா டெஃபினட்டா வெற்றி படமா அமையும். ஏன்னா வெற்றிக்கான ரகசியம் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அதே சமயம் மாஸ் பில்டப் இருக்கா அப்படின்னு கேட்டா அது இந்த படம் முழுக்கவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பில்டப் மட்டும்தான் அதிகமாவே இருக்கு. இப்படி வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த படம் ஒரு சாதாரண ரசிகரை நடுநிலையா இருக்கவரை கவர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா விசுவாசம் படம் பார்த்துருப்போம். அந்த விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏற்கனவே அரைச்ச மாவு ரொம்ப போரா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை, இதுக்குள்ளதான் படம் நகர போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த அப்பான்னு கூப்பிடுற சீன் இருக்கு பாருங்க. இதுல அந்த படம் முடிஞ்சு வெளியில போற எல்லாருமே அழுதுகிட்டே தான் போயிருப்பாங்க. என்ன ஒரு டச்சிங்கா இருந்தது அப்படின்னு. அதே டச்சிங்க இந்த படத்துல பையனுக்கு பதிலாக பொண்ணை வச்சு கிளைமேக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா இந்த படம் அளவுக்கு இருந்ததா அப்படின்னா கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். இருந்தாலும் ஃபீமேல் பார்வையில, பெண்களுடைய பார்வையில இந்த இடம் வந்து ரொம்பவே டச்சிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப வெற்றிக்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த படத்துல இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த படத்துல பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா படத்தோடைய ஓப்பனிங்ல கொஞ்சம் பில்டப் பண்றது ஓகே. படம் ஓப்பனிங் ஆகி இன்டர்வல் ஆகி படம் முடிய போறது வரைக்குமே பில்டப்பாக தான் இருக்கு. ரொம்பவே சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தா இந்த படத்துல வரக்கூடிய வில்ல அப்புறம் ஏகே இந்த ரெண்டு பேர்த்த தவிர மீதி ஸ்கிரீன்ல தெரிகிற எல்லாருமே ஏகேவை பில்டப் பண்றாங்க. இந்த பில்டப் வந்து ஏகே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். ஆனா சாதாரணமா இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் வந்து ஓவரா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பிரபு பில்டப் பண்றாரு, த்ரிஷா பில்டப் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல. வில்லனுடைய அடியாட்கள் எல்லாருமே பில்டப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா யோகி பாபு வந்தாலும் அவரும் ஒரு பில்டப் போடுறாரு. அப்படி ஏகேவை தவிர ஸ்கிரீன்ல வேற யார் வந்தாலும் அது ஏகேவோட பில்டப்பா இருக்கறனால ஏகே ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு. இப்போ வாங்க கதையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். படத்துல ஹீரோவுடைய மாஸ் இன்ட்ரோ இருக்குங்க. அந்த இன்ட்ரோல ஒரு பயங்கரமான ஃபைட்டு. அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரீசன் கேட்டாதான் சரியான மொக்கையா இருந்தது. ஏன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்த ஒருத்தன் எதுக்காண்டி தப்பிச்சிருவானா தான் குடும்பத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தப்பிக்கவே முயற்சி பண்றானா. என்ன ஒரு கொடுமையா இருக்கு. ஆனா அந்த பில்டப் மாஸ் சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய மைய கதை என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்த பல படங்களை அப்படியே ஒன்றா எடுத்து போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சு அதில் இருக்க பில்டப் சீன்ஸை மட்டும் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஆனால் இது அந்த படத்தோட ரீமேக்கு, இது இந்த படத்தோட ரீமேக்கு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இது எல்லா படத்தோடைய கதை இருக்குது. இந்த படத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிக்கிற பையனை காப்பாற்றுற அப்பா. இதுதான் மெயின் தீம். இது சக்ஸஸ்க்கான ஒரு தீம் தான். ஆனால் இந்த தீமில் வந்த படம் தான் நிறையா சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஜெயிலரை எடுத்தாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிற பையனை காப்பாற்றுற அப்பாவுடைய படம் தான் சக்ஸஸ். பிரச்சனையில் மாட்டிக்கிற பொண்ணோடைய படத்தை வச்சு வந்த படம் தான் விசுவாசம், அதுவும் சக்ஸஸ். ஒய்ஃபை காப்பாற்றுற படம் வந்தது விடாமுயற்சி. ஆனால் அது ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை ஏற்கனவே நிறைய ஆடியன்ஸ் வந்து ரசித்து பார்த்ததுனால அதை ரீமேக்காக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. இப்படி எக்கச்சக்கமாக பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த படத்துக்கு கதை வேணும், கான்செப்ட் வேணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு கிளைமேக்ஸில் கண்டிப்பாக அந்த கதையும் கான்செப்டும் கிடைக்கும். இல்லை எனக்கு கதையும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே பில்டப் மட்டும்தான் அதிகமாக இருக்கறனால கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அதே சமயம் நம்ம ஏகே நடித்த ஒரு குறைஞ்சது ஒரு 15 படத்தையாவது எடுத்து இதுக்குள்ளே போட்டிருப்பாங்க. வாலி, அட்டகாசம், தீனா, மங்காத்தா, விசுவாசம், விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரீமேக் படத்தை எடுத்தால் தானடா பிரச்சனை. இதில் இருக்க எல்லா படத்தையும் உள்ளே அள்ளி போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வில்லன் ரோல் டிசைன் பண்ண தான்
வேற லெவல். ஏன்னா ஏற்கனவே ஏகே வாலில ஹீரோ அண்ட் வில்லனா டபுள் ஆக்டிங்ல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வில்லனுக்கு அதே டபுள் ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. சில சமயம் மார்க் ஆண்டனி சீன்ஸும் ஞாபகம் வந்தது. இந்த வில்லனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஸ்ஜே சூர்யாவை போட்டிருந்தா ஒரு எடுத்த வாலி படத்துக்கே அவரே டபுள் ஆக்டிங்ல வந்தது மாதிரி நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் ஆயிரும்னா எஸ்ஜே சூர்யாவை வச்சா அதே மார்க் ஆண்டோனி அப்படிங்கிற டீம் ஓரியன்டாவே போயிடும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால ஹீரோ மட்டும் அல்ல வில்லனோட செலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருக்கு. அதை விட இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம ஏகே வருவார் பாருங்க, ஒரு கெட்டப். இந்த கெட்டப் வேற லெவல்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா இதில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க. இந்த கெட்டப்போட கம்பேரிசனை மட்டும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த கெட்டப்போட கம்பேரிசனை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அப்படியே தட்டி விடுங்க. கடைசியில் இந்த கெட்டப்புக்கும் இதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டாகவும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஏகேவுடைய படத்தை மட்டும் எடுக்கல. ஏற்கனவே மார்க் ஆண்டனியில் எப்படி பழைய பாட்டை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிற பழைய பாட்டை எடுத்து இந்த பாட்டை எப்படி உள்ளே நுழைச்சி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் எக்கச்சக்கமான பழைய பாட்டு இருக்குங்க. ஃபைட்டு அப்படின்னாவே டிஷும் டிஷும்னு சவுண்டு கேட்கறதுக்கு பதிலாக இந்த பழைய பாட்டுகள் கேட்கறது கொஞ்சம் இதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த படத்துல நிறைய எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா கொஞ்சம் அதிக பில்டப் மட்டும்தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம், அதே சமயம் மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஏகே ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும், கமர்ஷியலா ரீச் இருக்கும். ஆனா சாதாரண ஒரு மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா ஓவர் பில்டப்பா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு படம்னு சொன்னா இந்த பில்டப்பு கூட இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில வரும். ஆனா கடைசி வரைக்கும் பில்டப் மட்டும்தான் இருந்தது. இல்லை, அந்த வில்லனோட ரோலில் என்னனுடைய ஒப்பீனியன் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருந்தா மார்க் ஆண்டனி படத்தில் சில்கை பார்த்துட்டு உள்ள இருந்து ஒரு எஸ்ஜே சூர்யா வெளியில் வருவார்ல, அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அந்த மாதிரி வேற லெவல் வெறித்தனமான சீன்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா வாலி படத்தை எடுத்த எஸ்ஜே சூர்யாவுக்கு அந்த டபுள் ஆக்டிங் ரோலை கொடுத்துருந்தா இதை விட அட்டகாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இந்த வில்லனுக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லாவே நடிச்சிருக்காப்புல. மாஸ்டர், விக்ரம் அப்படிங்கிற எல்லா படத்துலையும் வில்லனா வந்ததுனால இதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இவர் ஒரு ஹீரோவாக நடித்து அநீதின்னு ஒரு படம் வந்தது பாருங்க, அது கொஞ்சம் அநீதியாக தான் இருந்தது. பட் இந்த ரோலில் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இந்த படம் வெற்றி படமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஃப்ளாப் ஆகாது. ஏன்னா சாதாரண ஒரு ஆள் போய் பார்த்தாலும் கூட பில்டப் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுமே தவிர கதை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தோணாது. ஏன்னா கிளைமேக்ஸில் அந்தளவுக்கு டச்சிங் நல்லா இருந்தது. 1-2 சீன் தான் கதையை ஒட்டி இருக்குது அப்படின்னாலும் கூட ஓகே, ஏதோ படத்தில் கதை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். டெய்லர் படத்தில் எப்படி அதர் லாங்குவேஜ் சூப்பர் ஸ்டாரெல்லாம் உள்ளே நுழைச்சாங்களோ அது மாதிரி இதில் அதர் லாங்குவேஜ் ஹீரோஸை உள்ள நுழைச்சிருக்கிறது நல்லாவே இருக்குது. அதனால மற்ற ஸ்டேட்லையும் கொஞ்சம் ரீச் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, படம் முழுக்க முக்கால்வாசி ஸ்பெயினில் இருக்குது. ஆனால் இந்தியா அப்படின்னு சொன்னோன்னே இந்தியாவில் மும்பையை தவிர வேற இடமே இல்லையா, எந்த படம் வந்தாலும் மும்பையை கான்செப்டாக வச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. வேற இடத்துல ஒரு டானா இருந்தார்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் நிறைய இடம் இருக்குது. சரி, இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் தெரிவிங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஃபைனலாக இந்த படம் வெற்றி படமாக அமையுமா இல்லையா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வெற்றி படமாக தான் அமையும். ஏன்னா வெற்றிக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே நிறையாவே கொட்டி இருக்கு. அதனால் கவலையப்பட வேண்டியதில்லை ஏகே ஃபேன்ஸ்.